ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் Effectg. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி PowerPointல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஃபன்னியான ஒரு டுட்டோரியல். PowerPointை யூஸ் பண்ணி ஹைட் அண்ட் சீக் கேம், அதாவது இந்த நம்பர் பாக்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு செலிப்ரிட்டி ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து இதை போல் அது நம்பர் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் யார் கூட விளையாடுறீங்களோ அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு 91 சொல்லுவாங்க. 91 சொன்னோன்னே இந்த 91 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் வந்து காணப்படும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பிக்சர் தெரியும். இதில் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா 111 சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு. இதை போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இப்போது ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போயிடும். எகைன் வந்து அங்கே ஒரு செலிப்ரிட்டி இருப்பார், அவரை கிளிக் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை போல் கேம், இன்ட்ரெஸ்டிங்கான கேம், ஒன்லி பவர் பாயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி பண்ணுறதுக்கு ஒரு blank பிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவர் பாயிண்ட்டில் மாஸ்டர் வியூவில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் சில விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடுக்கு வெளியில் ஒர்க் பண்ணோம். ஸ்லைடு மாஸ்டர்னால் என்ன, ஸ்லைடு மாஸ்டருக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த பிளேஸ் ஹோல்டர்லாம் என்னன்றதை டீட்டெயில்டு பிபிடி டியூட்டோரியல் நான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த சேனல்லே இருக்குது. அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு பாருங்கள். இதில் வந்து நான் லைட்டாக சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வியூ போகணும். வியூவில் போனீங்க அப்படின்னா இங்கே ஸ்லைடு மாஸ்டர்னு இருக்கும். ஸ்லைடு மாஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லைடு மாஸ்டருக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து இங்கே க்ளோஸ் மாஸ்டர் வியூன்னு பார்க்குறீங்க இல்லையா, இந்த பட்டன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லைடு மாஸ்டர் வியூவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இங்கே நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை எத்தனை ஸ்லைடுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம், டெம்ப்ளேட் மாதிரி. வெளியில் அதை வந்து எடிட்டபிளாக இருக்காது, அதை மூவ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து மாஸ்டரில் ஒர்க் பண்ணுறோம். இதில் நான் சில திங்ஸ், அதாவது இந்த கேம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் பேக்ரவுண்டு இன்சர்ட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து நான் ஒரு பிரிக் வால் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரிக் வால் இந்த இமேஜை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஸ்லைடு சைஸ்க்கு நான் க்ராப் பண்ணி வச்சுருக்கேன்றதுனால செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரிக் வால் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையும் போடணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டரை இன்சர்ட் பண்ணணும். எதுக்கு வந்து இதை பிளேஸ் ஹோல்டராக போடுறேன் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டரில் போட்டு அதில் இமேஜஸ் இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு ஸ்லைடாக டூப்ளிகேட் போட சேம் பொசிஷன் அண்ட் சேம் சைஸில் வந்து அந்த இமேஜ் கரெக்டாக உட்காரும். இப்போ வந்து நான் இந்த பிரிக் வால் இங்கே இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லைடு மாஸ்டரில் இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு பிக்சர் பிளேஸ் ஹோல்டர் எடுக்கணும். ஸோ இந்த பிக்சர் பிளேஸ் ஹோல்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு அந்த இமேஜ் தெரியணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக வந்து ஸ்லைடு ஃபுல்லாகவே நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணி காட்டலாம். குழந்தைங்களுக்கு அது பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்றதுனால ஒரு பிரிக் வாலில் ஒரு ஒயிட் போர்டில் அது தெரிகிற மாதிரி நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ பெருசு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பிளேஸ் ஹோல்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃபார்மேட் பண்ணணும். இந்த பிக்சருங்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பேஸ் பார் எடுத்து தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஹோமில் போயிட்டு அந்த புல்லட்டையும் எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ வந்து பிளாங்காக ஒரு பிக்சர் பிளேஸ் ஹோல்டர் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஃபில் கலர் கொடுங்க, ஒரு லைட் கிரே, வெரி லைட் கிரே கொடுங்க. பார்டர் வந்து பிளாக் கலர் பார்டர், அதனுடைய திக்னஸ் 6 பாயிண்ட் கொடுங்க. அது பத்தலை, இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இங்கே போயிட்டு 12 pt நான் மாற்றிக்கிறேன். 12 pt மாற்றிட்டு ரவுண்டட் எட்ஜை வந்து மீட்டர்னு மாற்றிக்கிறேன், கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரீன் வந்து பிளேஸ் ஹோல்டர்லேயே எனக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அது ரியலாக வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுற ஸ்க்ரீன் மாதிரி இதை மாற்றணும் அப்படின்னா ஒரே நிமிஷம். இதுக்கு ஒரு ஸ்டாண்டு, சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறோம். அதுக்கும் பிளாக் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பிளேஸ் ஹோல்டரை பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துறேன். ஸ்டாண்டு பின்னாடி போயிடும். ஸோ ஸ்டாண்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அந்த ஸ்டாண்டில் மாட்டி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோப் மாதிரி. இதெல்லாம் பவர் பாயிண்டில் ஃப்ரீ ஃபார்ம்லேயே இருக்கும். இதை போல் பவர் பாயிண்ட் டுட்டோரியல் உங்களுக்கு தேவை. பவர் பாயிண்டில் இதை போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வரையறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து என்னுடைய சேனலில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ், பிபிடி டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. நான் எவ்வளோ பிபிடி டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேனோ அது எல்லாத்தையுமே வந்து பவர் பாயிண்ட் டுட்டோரியல்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டும் நான் பப்ளிக்காக தான் வச்சுருக்கேன்றதுனால நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து ஒரு ரோப்பில் இது வந்து மாட்டி வச்ச மாதிரி இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் இயல்பாக மாற்றணும், கொஞ்சம் நல்லா லைவாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அதை மேலே இப்போது சின்னதாக சுருட்டி வைக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு நாட் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அது க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து கிரேடியன்ட் ஃபில் கொடுத்துருக்கேன். கிரேடியன்ட் ஃபில்னால் என்னென்னா ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ஃபில் கொடுக்கலாம், 3 ஃபில் கொடுக்கலாம். அது என்ன ஆகும்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஒரு மோல்டிங் டைப்பில் இல்லைனா நம்ம மெட்டல் ராடு மாதிரி இதை போலலாம் மாற்ற முடியும். இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி எந்த இடத்துல எந்த ஷேடு கொடுத்தா அது வந்து மெட்டல் ராடு மாதிரி மாறுன்றதெல்லாம் பை ப்ராக்டிஸில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மெட்டல் ராடு வந்து மிடில் லைட் கலராக இருக்குது, 2 எட்ஜ்லேயும் வந்து டார்க் கலராக இருக்குது. ஸோ இதை போல் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இது வந்து ஒரு மெட்டல் ராடு மாதிரி இருக்குது. இதோடைய வித்து கொஞ்சம் அதிகமாக்கிட்டு இதே மெட்டல் ராடை டூப்ளிகேட் போட்டு அதனுடைய வித்து சின்னது பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அழகாக ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ராயிங் டூல் பாரை வச்சு ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் ரெடி பண்ணிட்டோம். பேக்ரவுண்டில் ஒரு பிரிக் வால் இருக்குது. இதுதான் நம்மளுடைய டிஸ்பிளே. இதில் தான் நம்ம செலிப்ரிட்டிஸ் ஃபோட்டோஸ்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கேமாக மாற்ற போகிறோம். இதில் இந்த ஆப்ஜெக்டை மட்டும் Ctrl X கொடுத்து கட் பண்ணிவிட்டு மாஸ்டர் வியூவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே ரீசெட்னு கொடுத்திங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும். இதுக்கு மேலே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் வெளியில் ப்ளேஸ் பண்ணால் தான் மாஸ்டர் இது வந்து பிளேஸ் ஹோல்டர் இல்லையா, அந்த பிளேஸ் ஹோல்டருக்கு மேலே இது இருக்கும், இல்லைனா பிளேஸ் ஹோல்டருக்கு பேக்கில் போய்டுன்றதுனால இதை மட்டும் நான் வெளியில் பேஸ்ட் பண்ணுறேன், பாக்கி எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பிக்சராக இன்சர்ட் பண்ண வேண்டியதாக. ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நமக்கு ஆல்வேஸ் ரஜினி தான் ஃபஸ்ட்டு, மை ஃபேவரட். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ் ஹோல்டரில் கரெக்டாக உட்காந்துரும். இப்போ இதை வந்து ஹைட் பண்ணோம். மேலே வந்து பிரிக்ஸ் மாதிரி சின்ன பிரிக்ஸ் மாதிரி வச்சு ஹைட் பண்ணோம். அப்போ தான் அவங்க வந்து அதை கிளிக் பண்ணும்போது எந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது வந்து இதில் தான் வரும். ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணுறேன். பை ஹோல்டிங் ஷிஃப்ட் கீ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்கொயராக வரும். இந்த ஸ்கொயர் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம். ஸோ ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயருக்கு என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா அனிமேஷனில் போயிட்டு ஆட் அனிமேஷனில் டிஸப்பியருங்கிற அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ டிஸப்பியர்னால் மறைஞ்சிரும். அது எப்போ டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னா அனிமேஷன் பேனில் இங்கே இருக்கும், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆப்ஷன் எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ட்ரிகர்னு இருக்கும், ஸ்டார்ட் ஆன் கிளிக் ஆஃப் ரெக்டாங்கிள் 23. இந்த ரெக்டாங்கிள் 23 அதுக்கே நம்ம வந்து ட்ரிகர் கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் அது மறைஞ்சிரும். இதுதான் நம்மளுக்கு தேவை. இதுக்கு வந்து நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், நம்பர் 1 கொடுக்குறேன். ஏன்னா அதை தான் வந்து என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பரை நம்ம ஹைட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ பெருசு இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இந்த அளவு சின்னதாக இருந்தால் போதும். இந்த அளவு சின்னதாக இருந்தால் தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ எவ்வளோ சின்னதாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேம். இதை அப்படியே டூப்ளிகேட் போடுறோம். நம்பர் வந்து இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து டூப்ளிகேட் அப்போ ஒரு வழியாக 220 பிளாக்ஸ் போட்டோம். கீழே கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறோம் லைட்டாக. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் பின்னாடி இருக்கிறது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் யார் கூட கேம் ப்ளே பண்ணுறீங்களோ அவங்க வந்து எந்த பிளாக்கு நம்பர் சொல்கிறாங்களோ அதை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கலாம். அதில் வந்து யாரெல்லாம் கேம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரோட பேரையும் எழுதி எவ்வளோ கம்மியான பிளாக்கில்
நிறையா செலிப்ரிட்டிஸை கண்டுபிடிச்சவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 90 சொன்னால் 90 நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை போல் பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. கொஞ்சம் பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணோன்னே அதுக்காக என்ன பண்ணோம், எல்லா படமும் வந்து இந்த மெயின் சென்டரில் வந்து அந்த உங்களோட ஃபேஸ் பார்ட் வரா மாதிரி எடுக்கக்கூடாது. சில பிக்சர்ஸில் வந்து ஃபேஸ் இங்கே வரணும், சில பிக்சர்ஸில் ஃபேஸ் இங்கே வரணும். அப்போ தான் அவங்க வந்து கெஸ் பண்ண முடியாது, கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு செலிப்ரிட்டி ரஜினி வச்சு பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லைடை அப்படியே டூப்ளிகேட் போடுறேன். டூப்ளிகேட் போட்டுட்டு இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். டெம்பரரியாக இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு பிக்சர் கமலஹாசன் வைப்போமா, இவரை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இப்போ இவருடைய ஃபேஸ் கொஞ்சம் கார்னரில் வந்திருக்கு. எல்லோரும் இங்கே தான் ரிமூவ் பண்ணுவாங்க பிளாக்ஸை. இங்கே ரிமூவ் பண்ண பிளாக் கலர்லேயே இருக்கும். இங்கே வந்தால் தான் அந்த கண்ணெல்லாம் தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இந்த டெம்ப்ளேட் மாதிரி ஒரு டூப்ளிகேட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்கே போயிட்டு இந்த பிளாக்ஸை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பிக்சர் மேலே பேஸ்ட் பண்ணிட போகிறீங்க. இப்படியே கிளிக் பண்ணுவாங்க, ஒரே பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா கெஸ் பண்ணி இங்கே போவாங்க, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும் அவங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை கிளிக் பண்ண இந்த நம்பர் பாக்ஸ்லாம் மறையிறதுக்கு வந்து அந்த அனிமேஷன் ட்ரிகருங்கிற ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம தலைவர் வடிவேலு போடுவோம். இங்கே கொஞ்சோண்டு இதெல்லாம் தெரிஞ்சால் பெரிய விஷயம் இல்லை, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இது லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணி இழுத்துருங்க. இந்த டாப்லேயும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும். அது வரையும் போதே கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அந்த பாக்ஸை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை போல் நம்ம எவ்வளோ பிக்சர் வேணாலும் ஸ்லைட்ஸ் இன்சர்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஒவ்வொன்றா இப்போது ஃபஸ்ட்டு நான் இதை இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணோம். இல்லைனா ஒரு ஆரோ மாதிரி, ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ மாதிரி. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஒரு ஆரோ இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ஆரோவுக்கு வந்து நல்லா டார்க்காக பிளாக் கலரே கொடுத்துரும், அப்போ தான் தெரியும். ஒயிட் கலர் பார்டர் கொடுத்துட்டு இன்செர்ட்டில் போயிட்டு ஆக்ஷன் செட்டிங்கில் போயிட்டு மவுஸ் கிளிக் பண்ணால் என்ன ஆகணும்னா ஹைப்பர்லிங்க் டு நெக்ஸ்ட்டு ஸ்லைடு கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்தடுத்த ஸ்லைடில் போட்டிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். ஸோ இப்போது நான் ஸ்க்ரீன் ஷோ மோடில் நான் பாட்டுக்கு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு கேம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைடு போயிடலாம். அடுத்த ஸ்லைடில் அடுத்த கேம் இவரையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திருப்பி கிளிக் பண்ணால் அடுத்த ஸ்லைடு. ஸோ இப்படி தான் இதை போல் நீங்கள் விளையாடிக்கிட்டே இருக்கலாம். இது நல்ல ஒரு டைம் பாஸ், அதே நேரத்தில் கொஞ்சம் நம்மளே க்ரியேட் பண்ணியிருக்கோம் பவர் பாயிண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் புதுசாக பவர் பாயிண்டில். ஹோப்ஃபுல்லி இந்த கேம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி உங்களோட குழந்தைகளோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடுங்க. இன்னொரு பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சரை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட்டிவாக அதை வந்து பயன்படுத்தலாங்கிற இன்னொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.